நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஆக்சுவலாக வந்து இது வேறு கதையாக இருந்துச்சு. இதுக்குள்ளே இருக்கிற அந்த மெயின் நாட், அந்த திருப்பு முனை அப்படின்வாங்க இல்லையா. இளையராஜா அவர்கள் தன் பாடல்களை மேடையில் பாடக்கூடாது என்று இப்பொழுது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருப்பதை தொடர்ந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எஸ்பிபி சரண், அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மகனாகிய சரண் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். மதிப்புக்குரிய இளையராஜா அவர்களே, உங்களை தவிர்த்து என் தந்தையார் பல பாடல்களில் பாடியிருக்கின்றார். உங்கள் இசையில் மட்டும் என் தந்தையார் பாடவில்லை. உங்கள் இசை தவிர்த்து 38,000 பாடல்களுக்கு மேல் என் தந்தையார் தனியாக பாடியிருக்கின்றார். உங்களை விட இந்த இசைத்துறையில் என் தந்தையார் அதிக காலமாக பாடி வருகின்றார். அதனால் உங்கள் பாடல்கள் இல்லாமல் கூட எங்களால் இசை நிகழ்ச்சி நடத்த முடியும் என்று கூறி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எஸ்பிபி சரண், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மகன். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். என் தந்தையார் உங்கள் வக்கீல் நோட்டீஸுக்கு எதிராக எந்தவித பிரச்சனைகளும் கொடுக்க வேண்டாம் என்று கூறிய காரணத்தால் தான் நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம். இருப்பினும் நாங்கள் உங்கள் வக்கீல் நோட்டீஸுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார். இந்த விடயம் இப்பொழுது தமிழ் சினிமாவில் மிகவும் சர்ச்சையாக பேசப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இளையராஜா அவர்கள் செய்திருக்கும் இந்த விடயம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கின்றது என்றும் அனைவரும் கூறி வருகின்றார்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.